வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நாம் பார்ப்பதுக்கு போகிறோம் உலகின் மிக பெரும் புனித கோவில்களில் ஒன்றான காசி விஸ்வநாதர் கோயிலின் முழு வரலாற்றையும் அதன் ஆன்மீக முக்கியத்துவத்தையும் பழமையையும். இந்த வீடியோவை முழுவதும் பாருங்கள், உங்களால் இதை விட்டுவிட முடியாது. சந்தேகமின்றி இது உங்களுக்கு பிடிக்கும். புது விஷயங்கள் தெரிந்து கொள்வோம். காசி விஸ்வநாதர் கோயில் முழு வரலாறு. இருக்கும் இடம். இந்த கோயில் வட இந்தியா உத்தரப்பிரதேசம் மாநிலத்திலுள்ள வாரணாசி நகரத்தில் இருக்கிறது. வாரணாசிக்கு பழைய பெயர்தான் காசி. அதனால்தான் இந்த கோயிலுக்கு பெயர் காசி விஸ்வநாதர். விஸ்வநாதர் என்பது உலகின் தலைவன் என்ற அர்த்தம், அதாவது லார்ட் சிவன். பழங்கால வரலாறு. மிகவும் பழைய காலம். காசி விஸ்வநாதர் கோயிலின் வரலாறு 2000 ஆண்டுகளுக்கு மேல் இருக்கலாம். இந்த கோயில் பற்றி ஸ்கந்த புராணம் போன்ற புராணங்களிலேயே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. காசி நகரமே பரமசிவனின் சந்நிதி, அழிக்க முடியாத நகரம் என நம்பப்படுகிறது. அழிவுகள் மற்றும் மீண்டும் கட்டப்பட்ட வரலாறு. 1194ஆம் ஆண்டு முதல் தாக்குதல். முஸ்லிம் ஆட்சியாளர் குதப் உதின் ஐபக் இந்த கோயிலை கலைத்து அங்கு மசூதி கட்டினார். அதற்கு பிறகு 1351, 1447, 1585 பல தடவைகள் மீண்டும் தாக்கப்பட்டு கோயில் சேதமடைந்தது. 1669 மிகப்பெரிய அழிவு. அவுரங்கசீப். முகல் அரசன் அவுரங்கசீப் இந்த கோயிலை முழுவதுமாக அழித்தார். அந்த இடத்தில்தான் இப்போதிருக்கும் கியான் வாபி மசூதி கட்டப்பட்டது. இதுதான் இன்று விவாதத்துக்குள்ளான இடம். கோயிலும் மசூதியும் பக்கத்திலேயே இருக்கின்றன. மறுகட்டமைப்பு. ராணி அகில்யாபாய் ஹோல்கர், 1777. இந்தூர் மன்னி அகில்யாபாய் ஹோல்கர் மிகவும் தைரியமாக பழைய கோயிலுக்கு பக்கத்திலேயே புதிய கோயிலை கட்டினார். பழைய ஜோதிர்லிங்கத்தை மீண்டும் நிறுவினார். இவரை இன்று வரை தெய்வீக சேவைக்கான ராணி என மக்களால் போற்றப்படுகிறார். தங்க கும்பம். ரஞ்சித் சிங், 1835. பஞ்சாப் மன்னன் மகாராஜா ரஞ்சித் சிங் கோயிலின் மேல் பகுதியான கும்பத்திற்கு 1000 கிலோ தங்கம் கொடுத்தார். அதனால்தான் இதற்கு வட இந்தியாவின் பொன் கோயில் என்று கூட பெயர் இருக்கு. சமீபத்திய அபிவிருத்தி. காசி காரிடோர் திட்டம் 2021. பிரதமர் மோடியின் தலைமையில் KACCY விஸ்வநாதர் காரிடோர் திட்டம் உருவாக்கப்பட்டது. கோயிலுக்கு செல்லும் பழைய இருண்ட வழிகளை அகற்றி புதிய பெரிய நடைபாதை உருவாக்கப்பட்டது. சிறப்பு தகவல்கள். கோயிலிலிருந்து நேராக கங்கா நதிக்கு போக முடியும் நவ். கோயிலே பல முறை அழிக்கப்பட்டாலும் மக்களின் நம்பிக்கையால் மீண்டும் மீண்டும் கட்டப்பட்டு வந்தது. பழைய கோயிலின் இடத்தில் இப்போது கியான் வாபி மசூதி இருக்கிறது. சிலர் கூறுவது போல மூலலிங்கம் கியான் வாபி கிணற்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது என்பது ஒரு நம்பிக்கை. காசி விஸ்வநாதர் கோயிலின் முக்கிய சிறப்புகள். 1 of 12 ஜியோதிர்லிங்கா ஸ்தலம். இந்தியாவுல 12 ஜியோதிர்லிங்கங்கள் இருக்கு, அதாவது சிவபெருமானின் சக்தி வாய்ந்த வடிவங்கள். காசி விஸ்வநாதர் அந்த 12ல ஒரு முக்கியமானது. இதுதான் சிவனுடைய உலகத்தின் அதிபதி என்ற அர்த்தத்தில் விஸ்வநாதர். மோட்சம் தரும் புண்ணிய ஸ்தலம். ஹிந்து நம்பிக்கையின்படி காசியில் இறந்தால் அல்லது காசியில் இறுதி காலத்தில் இருக்க முடியுமானால் மோட்சம், அதாவது வீடு பேறு கிடைக்கும். அதனால்தான் பல மூத்த வயதுள்ள மக்கள் இறுதி காலத்தில கூட காசிக்கு போக விரும்புறாங்க. கங்கா நதியுடன் தொடர்பு. கோயில் கங்கா நதிக்கு பக்கத்துல இருக்கு, எஸ்பெஷலி லலிதா காட் அருகே. பக்தர்கள் முதல்ல கங்கையில ஸ்நானம் பண்ணி அப்புறம் கோயிலுக்குள் போறாங்க. தங்க கும்பம். கோயிலின் மேல் பகுதி, அதாவது சிகரம்,
1000 கிலோ தங்கம் கொண்டு அடைக்கப்பட்டுள்ளது. இது ரஞ்சித் சிங் என்பவரால் நன்கொடையாக வழங்கப்பட்டது. அதனால்தான் இந்த கோயிலுக்கு பெயர் கோல்டன் டெம்பிள் ஆஃப் நார்த் இந்தியா. அகில்யாபாய் ஹோல்கர் கோயிலின் காப்பாளர். 1777இல் இந்தூர் மன்னி அகில்யாபாய் ஹோல்கர் பழைய கோயிலின் இடம் அழிக்கப்பட்டதால் அருகே புதிய கோயிலை கட்டினார். அவரால்தான் கோயிலின் தற்போதைய வடிவம் நமக்கு கிடைத்தது. கேஎஸ்ஏசிஒய் விஸ்வநாதர் காரிடோர் 2021. புதிய காரிடோர் திட்டம் மூலமாக கோயிலிலிருந்து நேராக கங்கா நதிக்கு போக வழி செய்யப்பட்டுள்ளது. நகரத்தின் சரித்திரம், பாரம்பரியம், பழைய வீடுகள் ஆகியவை பாதுகாக்கப்பட்டு மரியாதையுடன் மேம்படுத்தப்பட்டுள்ளன. கியான்வாபி மசூதி விவாரம். கோயிலின் அசல் இடம் தற்போது கியான்வாபி மாஸ்க் ஆகிவிட்டது. அது பற்றி வழக்குகள், ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அங்கே இருக்கும் கியான்வாபி கிணற்றில் பழைய சிவலிங்கம் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது என்பது ஒரு நம்பிக்கை. அர்ச்சனைகள், ஆராதனைகள், விழாக்கள். தினமும் முழு வழிபாடுகள், பூஜாஸ், அபிஷேகம், ஆரத்தி, ருத்ரபாத்தம் நடத்தப்படுகின்றன. மாசிமகம், மகா சிவராத்திரி, கார்த்திகை தீபம் போன்ற முக்கிய நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகிறார்கள். இதுவரை பார்த்ததற்கு மிக்க நன்றி நண்பர்களே. காசி விஸ்வநாதர் கோயிலின் வரலாறும் தெய்வீக சக்தியும் உங்கள் மனதை நிச்சயம் தொட்டிருக்கும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, பகிருங்க மற்றும் அப்படியே போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கமெண்டில் உங்கள் கருத்தையும் காசிக்கு நீங்கள் சென்ற அனுபவத்தையும் சொல்லுங்க. மறுபடியும் சந்திப்போம் ஒரு அற்புதமான ஆன்மீக பயணத்தில்.